தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழ் பேரினத்தின் இருளகற்ற வந்த பேரொளி, எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்ற முழக்கத்தை முன்வைத்து வீரத்தமிழர் முன்னணி வீர பெரும்பாட்டன் கோனேரிக்கோன் கோட்டையை மீட்கிற வரலாற்று பெரும் போரை செஞ்சி மண்ணிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இதில் இன உணர்வோடும் மான உணர்வோடும் தன்மானமிக்க தமிழ் மக்கள் பேரெழுச்சியாக பங்கேற்றிருக்கிறார்கள். என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சலசலப்பிற்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுகிற திராவிட நரிகள் அல்ல நாம். வீர தமிழ் புலிகள், அதிலையும் விடுதலை புலிகள் என்பதை இங்கே தமிழரின வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது என்கிறார் ரஷ்ய புரட்சியாளர் லெனின் அவர்கள். வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறார் வியட்நாம் விடுதலை புரட்சியாளர் ஹோ சி மின் அவர்கள். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல, அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பும் என்கிறான் ஹிட்லர். எல்லாவற்றையும் வாசித்து நேசித்து சுவாசித்த எங்கள் உயிர் தலைவன், நீ வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்று எங்களுக்கு கற்பிக்கிறார். இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி என்கிறார். என்னரும் சொந்தங்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் அந்த இனத்தின் வரலாறு தான் வழிகாட்டுகிறது. அதனால்தான் நாம் வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம். வீழ்ந்துவிட்ட ஒரு இனம் தன் வரலாற்றில் இருந்துதான் எழுச்சி உற வேண்டும். அப்படி வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நம்மின வரலாற்றில் இருந்து எழுச்சியுற துடிக்கிறோம், மீள் எழுச்சி கொள்ள பாய்கிறோம்.
வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் தங்களின் வரலாற்றை தாங்களே ஒரு நாள் எழுதுவார்கள் என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அப்படி பன்னெடுங்காலமாக வரலாற்றிலே நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட தமிழ் தேசியத்தின் மக்கள் தங்களுக்கான வரலாற்றை மீண்டும் எழுதுவதற்கு துடிக்கிற காலம்தான் தமிழ் தேசிய பிள்ளைகளின் காலம், பிரபாகரனின் பிள்ளைகளின் காலம். இங்கே நாங்கள் பழம்பெருமை பேசுவதென்பது பீற்றிக்கொள்ள அல்ல, எங்களை நாங்களே தேற்றிக்கொள்ள. பழம்பெருமை என்பது எங்களுக்கான படிப்பினை. வரலாறெங்கிலும் எங்களுடைய அடையாளங்களை, எங்களுடைய பெருமைகளை இழந்து நிற்கதியாக நிற்கிற தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள் எங்களுடைய வரலாற்று அடையாளங்களை தேடி, எம்முடைய தொன்ம வேர் தேடி பயணிக்கிற போது நாங்கள் யார், நாங்கள் எது எதை இழந்திருக்கிறோம், எங்கு நாங்கள் வாழ்ந்தோம், எவ்விடத்தை விழுந்தோம் என்பதை அறிந்து தெளிர்ந்து உணர்ந்து நிமிர்கிற காலம்தான் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் காலம். அந்த வரலாற்றின் தேடலில் மிக மிக முக்கியமான, மிக முதன்மையான பயணம்தான் செஞ்சி கோட்டை மீட்பு பயணம். என்னரும் தம்பி தங்கைகளே, நாட்டின் எதிர்கால நம்பிக்கைகளே, இங்கே சிறு பிள்ளைகளில் நாம் இருக்கும்போது நம்முடைய பாடத்திலே செஞ்சிக்கோட்டை தேசிங்கராஜா கோட்டை என்றுதான் நமக்கு கற்பிக்கப்பட்டது. அப்படித்தான் படித்தோம். வந்து போன விருந்தாளி எல்லாம் வீட்டுக்கு சொந்தக்காரனாவது போல வந்து போனவன் எல்லாம் இது என்னுடையது என்னுடையது என்று உரிமை கொண்டாடினான். என்றைக்கு தேசிங்கராஜாவுடைய கோட்டை என்பதை சகித்தோமோ பொறுத்தோமோ அவனுடைய நீட்சியாக இன்று அதிகாரங்கள் இது மராட்டிய மன்னர்களின் ராணுவ தளம் என்று அறிவிக்கிறது. ஆனால் வரலாறு என்ன, திரையிட்ட ஆவணப்படம் என்ன உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது? பல்லவ மன்னர்கள் தொடங்கி பல்வேறு நமது முன்னவர்கள் இந்த நிலப்பரப்பை ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆனந்தகோன், அவனுடைய மகன் கிருஷ்ணகோன், அவனுடைய மகன் கோனேரிக்கோன், இவர்கள்தான் அந்த கோட்டையை கட்டினார்கள். நமது முன்னவர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அதிலே கடி அரண செம்பர், பதனஞ்செரியின், செஞ்சியர்கோன், கம்ப கலியானை காடவனும் என்று ஒட்டக்குத்தர் எழுதியப்பா. அதிலே காவல் மதில்கள், காவல் அரணாக இருக்கிற மதில்கள், அதை கொண்ட செம்பொன்னால் அழகுபடுத்தப்பட்ட திண்ணைகளை கொண்ட வீடுகளை உடைய, தூண்களிலே கட்டப்பட்ட செருக்கேறிய யானைகளை கொண்ட செஞ்சியர்கோன், செஞ்சிக்கோன், செஞ்சியை ஆண்ட செஞ்சியின் தலைவன் காடவன், செஞ்சியின் மன்னன் காடவன் என்றுதான் அது சொல்லுது. பல்வேறு ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆனந்தகோன் தான் இந்த கோட்டையை நிர்மாணித்தான் என்பதுதான் வரலாற்று குறிப்பு. இங்கே பிரச்சனை என்ன? தேசிங்கராஜா கோட்டை என்னும் போதும் பேசாம இருந்து விட்டு, மராட்டியன் கோட்டை என்னும் போதும் பேசாம இருந்து விட்டு, சீமான் வந்து இது கோனேரிக்கோன் என்னுடைய பாட்டனின் கோட்டை என்று சொல்லும் போது, இல்லை அது செஞ்சிக்கோன், செஞ்சியர்கோன், காடவன் கோன் என்று வருகிறது, அது வன்னியர் கோட்டை என்று வந்தால் எங்களுடைய நிலைப்பாடு அது கோனார் கோட்டை, வன்னியன் கோட்டை. ஆனால் எங்களுக்கு எங்களின் நிலைப்பாடு இது இல்லை, அந்நியன் கோட்டை என்பதுதான். அது கோனார் கோட்டையா இருக்கு, வன்னியன் கோட்டையா இருக்கு, அதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னுடைய பாட்டன், என்னுடைய இனம் முன்னோனுடைய வீரமிக்க எழுச்சி மிக்க அடையாளம் என்னுடைய கோட்டை என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. அதிலே குப்பத்திற்கு பெயர் இதே செஞ்சியிலே கோனேரி குப்பம் என்று இருக்கிறது, கோட்டைக்கு பெயர் தேசிங்கராஜா கோட்டை என்று இருக்கிறது. கிருஷ்ணகோன் அவன் ஆளுகையில் அவன் பெயரையே அந்த நிலப்பரப்பில் பெயரிட்டு அழைத்தான் என்பதால் தான் அது கிருஷ்ணகிரி என்று பெயரானது என்பது வரலாற்று குறிப்பு. 300 ஆண்டுகள் 1190 தொடங்கி 1270 வரை தொடர்ச்சியாக அவர்களுடைய பரம்பரையினர் ஆண்டிருக்கிறார்கள். அது கோன் என்றால் அரசனை குறிக்கும். ஆனால் அந்த குறிப்பிலே ஆடு மேய்க்கும் இடையர்குல கோனார் கோன் என்று எழுதியிருக்கிறது.
அதில் தெளிவாய் கொள்ள வேண்டும் என் உடன் பிறந்தார்கள். இந்த கோனேரி கோட்டையை மீட்பதால் கோனாரெல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு விடுவான் என்று நான் வரல. என் பரம்பரை அடையாளத்தை இழப்பது என்பது ஒரு காலத்தில் விட்டு கொடுக்க முடியாது. இது யாரு? இது எதுக்கு? இது இந்த வேலையை யார் செய்வா? இவன் எவனும் செய்ய மாட்டான். எவன் செய்வான்? வரலாற்றின் மகன், பிரபாகரனின் மகன் சீமான் தான் இது செய்வான். என அடையாளம் என்பது என்னுடைய முகம், முகவரி. என் அன்பு தம்பி தங்கையிலே எண்ணரும் பெற்றோர்களை எந்த ஒரு இனம் தனது மொழியையும் வரலாற்றையும் பாதுகாத்து வைத்திருக்கிறதோ அந்த இனம் உலகில் பாதுகாப்பாக வாழ்கிறது என்கிறார், வாழும் என்கிறார். ஆனால் நாங்கள் என்னரும் தமிழை, என் தாய்மொழியை தொலைத்தோம், கண்முன்னே அழிய விட்டோம், எங்கள் அடையாளங்களை இழந்தோம், தொலைத்தோம். அது பற்றிய புரிதல் இல்லாமல் தவித்தோம், தான் தோன்றிகளாக திரிந்தோம். அதனால் நாங்கள் யார் என்பதை மறந்தோம். சொந்த நாட்டிலே அடையாளமற்ற அடிமைகளாகி போனோம். இப்ப என்ன நடந்தது? திடீர்னு ஐயா மோடி அவர்கள் இதை மராட்டிய மன்னர்களின் படைத்தளம் என்று அறிவிக்க காரணம் என்ன? மகாராஷ்டிராவில் அவர் ஆட்சி செய்கிறார்கள், மராட்டியர்களுக்கு பெருமையாக இருக்கும். மான தமிழனுக்கு, மான தமிழன் மண்ணில் மராட்டியம் கோட்டை எதுக்கு இருக்கு? இங்க எதுக்கு வருது? எதுக்கு வருது? இங்க எதுக்கு வருது? எதுக்கு வருது? என்னது இது? நீ நுட்பமா பாரு, நல்லா கவனிச்சுக்க. இந்த கோட்டையை யுனெஸ்கோவுக்கு பரிந்துரைச்சது யாரு? இந்திய அரசு, தொல்லியல் துறை, ஐயா மோடி அவர்களின் அரசு. இதை கொடுக்கும்போது தடுத்து கொண்டது யாரு? இவ்வளவு ஆவணங்களை எளிய பிள்ளைகள் நாம் திரட்டி அரை மணி நேரம் படமா காட்டும் போது அதிகாரத்தில் இருக்கிற திராவிட அரசு, திராவிட மாடல் அரசு, இந்த அரசு இருக்குல்ல, திருட்டு அரசு, இந்த திருட்டு அரசு அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் திராவிடம் என்றால் திருட்டு என்றுதான் பொருள் வரும். எப்படி பார்த்தாலும் அவனுக்கென்று சொந்த வரலாறு கிடையாது. குயில் எப்படி கூடு கட்டாது காக்க கூட்டில் முட்டை போடுமா, அப்படி திராவிட நம்ம ஓட்ட வாங்கிட்டு நாட்டாண்டிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு ஏலவும் தெரியும், அவனுக்கு ஒரு பண்பாடு, மொழி, கலை, கலாச்சாரம் எந்த ஏலவும் இல்லை. எதார்த்தாலும் என்னது எதா இருந்தாலும் என்னது? இந்த பக்கத்து விட்டு பசுமாடு கண்ணு குட்டி போட்டுருக்குன்னு சொல்லுங்க, எங்களாலதான் நாங்க தாங்க. ஐயோ அப்பா, ராமசாமி ஐயா கட்டினது கூட சொல்லுவாங்கடா, கோட்டை உங்களுக்கு தெரியுமா அப்படின்பா. இதை கவனி, இங்க பாரு, இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாரு. இந்த இந்தியம், திராவிடம், இது ரெண்டுக்கும் வேலையே தமிழ் தேசிய இனத்தின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு எல்லாவற்றையும் அடையாளம் அத்தனையும் மறைப்பது, அழிப்பதுதான், தன்மையப்படுத்திக் கொள்ளும். அது எங்க இருந்து? எல்லாவற்றிலும் இறைவன்ல இருந்து, வழிபடுகிற இறைவன், கடவுளில் இருந்து. சிவன் யாருது? திருமால், பெருமாள் யாருடையது? எல்லாம் தன்னுடையது எடுத்துக்கலாம். நம்முடைய மாயோன், நம்முடைய திருமால், அங்க தூக்கிட்டு போய் வெங்கடாச்சலபதி, ஸ்ரீனிவாசன் பேர் வச்சா அவன் ஆயிடுவான். என்னுடைய சிவன் அவனுடைய ருத்ரன் ஆயிடுவான். சிவ் அப்படின்னா சிவன் மாத்திக்கிடுவான். எப்படி இருக்கு? முருகன் மட்டும் தமிழ் கடவுளாம். முருகன் தமிழ் கடவுள். அப்ப சிவன் இந்தி கடவுள? எப்படி? அப்ப திருமாலும் பெருமாளும் உங்க கடவுள? டேய், 12 ஆழ்வாரும் ஏழ்ரா, 63 நாயன்மாரும் ஏழ்ரா, தேவாரம், திருவாசகம், திருப்பாவை, திருப்புகழ் எல்லாம் என்னுடைய தாய் மொழிடா. பைத்தியக்கார பையல, கடவுளை கடன் கொடுத்த இனத்தின் மகனடா நாங்கள்லாம். இறைவனை இரவல் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் இங்கே கூடி நிக்கிறோம்டா. எல்லாத்தையும் பறி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வார் என் பாட்டன் பரம்பரை முன்னாடி பணப்பைய பறி கொடுத்துட்டான், பேரங்க விரட்டி அடிச்சு பறிக்க வந்திருக்கான். இதுதான் பண்பாட்டு மீட்சி தான். இழந்த உரிமையை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அந்த பண்பாட்டு மீட்சி. ஏய், சும்மா அப்படி நின்று கத்திக்கிட்டு போயிடுறேன்னு நினைச்சுக்கிறாத. அப்ப நீ யாரு? யுனெஸ்கோ எந்த பக்கம் இருக்க? அது யாரு? டேய், எனக்கு யாரு அப்பன்னு தெரியுமாடா? வேண்டா, பக்கத்து வீட்டுக்காரன் வேண்டாம் அப்பன்னு சொல்றது. பெத்தவன் சொல்றான்டா, நான் தான் அப்பன். நீ யாரு? ஜூலியஸ் சீசர் சொல்றான், அடுத்தவன் எழுந்து உன்னை பற்றி அறிவிப்பதற்கு முன்பு. இவர் யார் தெரியுமா? காத்திருக்காதே,
எழுந்து சொல்லடா நான் ஆக சிறந்தவன் என்று புலிசேரன் சொல்றான். நான் ஆக சிறந்தவன், தமிழ் தேசிய இனத்தின் பெருமகன், தமிழன் பெருமைக்குரியவன். காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். நான் யாரா? ஏய் நீடா இந்த மோடி எடுத்து கொடுத்துருவாப்புல. இங்க இருக்கிற ஆளுகள்கிட்ட கேட்டா நம்ம மோடி பிரதமர் கொடுத்துட்டாரு, நம்ம என்ன செய்யறது? உன்னோட ஒரு ஏக்கர் இடத்த எழுதிட்டு போயிட்டான்னு விட்டுருவே நீ? டேய் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அரை அடி எடுத்துட்டா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போற பரதேச என் பரம்பரை அடையாளமடா, என் பண்பாட்டு கோட்டையடா செஞ்சு கோட்டை. அவன் எடுத்துட்டு போயிட்டா நான் விட்டுருவேன். நான் என்ன மோடி சொல்லிட்டா மராட்டியன் ஓட்டுக்காக என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களின் படைத்தளம் என்று அறிவித்தால் மான தமிழன் ஓட்டன் எப்படி வாங்குவேன்னு பாக்குறேன். எப்படி வாங்க? அவர் அறிவிச்சிருவாரு. இவரு கங்க்ராச்சுலேஷன். நம்மளுடைய ஆனரபிள் போஸ்ட்மேன் இருக்காப்ல இல்ல, ஒருத்தர் இருக்காப்ல, எல்லாத்துக்குமே கடிதம் தம்பி. அவரே எழுதி கீழே கையெழுத்து போடுவாரா தெரியாது, எவனா எழுதி விட்டுருவான். வாழ்த்துக்கள். யார் இவங்க அப்பம் தாத்தா விட்டு கோட்டை இல்லது, அதனால விட்டுருவாப்ல. ஏன் அறிவாலயத்தை கொடுத்துருவாரு யுனெஸ்கோவுக்கு. அறிவாலயம் மராட்டிய மன்னர்களின் அறிவாலயம், அது கொடுத்துருவீங்களா? பிரதமர் கொடுத்துட்டாப்ல. இதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆரியன் இந்தியன் உன்னுடைய வரலாற்றை மறைப்பான், எடுப்பான், கொடுப்பான். திராவன் கூடவே இருப்பான். அவன் இந்த நிலத்தை நஞ்சாக்குகிற நச்சு திட்டங்களை, மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், அணு உலை, ஸ்டெர்லைட், அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன், இந்த மாதிரியான நச்சு திட்டங்களை திணிப்பான். திராவிடன் பல்லை இழிப்பான். புரியுதா? உனக்கு புரியுது நினைக்கிறேன். கச்சத்தீவை உன்னுடைய உடைமையை, உன்னுடைய வாழ்வாதாரத்தை பாய்த்து கொடுப்பான். யார்? இந்தியன், ஆரியன். ஆரிய இந்திய ரெண்டு வெவ்வேறு இல்லடா, ரெண்டு ஒண்ணுதான். அவன் கொடுப்பான், திராவிடன் தடுக்காது கூடவே நின்று ரசிப்பான். புரியுதா? இதனால் தான் நம்முயிர் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் என்ன சொல்றார்? ஆரியம் திராவிடம் ரெண்டும் வெவ்வேறு அல்ல, கட்டி பிடிச்சு கைகுலுக்கி சங்கமிப்பார்கள், நீ பார்த்து கொண்டே இரு என்கிறார். அவன் கொடுத்தான், இவன் தடுக்காம சிரிக்கிறான். வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். எப்படி இப்ப புரியுதாடா? இங்க ஒரே கோட்பாடு தான்டா. இந்தியம் திராவிடம் ரெண்டையும் வீழ்த்தக்கூட பேராற்றல் தமிழ் தேசிய கருத்தியல், தமிழ் தேசிய புரட்சியல் தான்டா. நல்லா கவனிச்சுக்க. நீ ஒன்னையும் பாரு, ஒன்னையும் பார்த்துக்க. நீ இங்க பாரு, உனக்கு சொல்றேன் பாரு. திருச்சி விண்ணூர்தி நிலையத்தில் ஒரு பிரச்சனை இல்லடா, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த விண்ணூர்தி நிலையத்தை மூடிட்டு 3000 ஏக்கருக்கு மேல நிலப்பரப்பை எடுத்து ஏரி குளங்கள் எல்லாம் தூத்து ஒரு விண்ணூர்தி நிலையம் கட்டினா அந்த வாசல்ல ஒரு கோயில் இருக்கு. அந்த வாசல்ல ஒரு கோயில் இருக்கு. எந்த நாட்டு பயணி வந்து பார்த்தாலும் அந்த கோயிலை பார்ப்பான். இந்த கோயில் என்ன கோயில்? திருவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாள் கோயிலினுடைய கோபுரம். அதுதான் இப்ப இந்த தமிழ்நாடு அரசு முத்திரையிலையும் அதான் இருக்கு. இப்ப நாம ஆட்சிக்கு வந்தா என்ன இருக்கும்னு நினைக்கிற? என்ன இருக்கும்? என்ன இருக்கும்டா? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று மறைவாடிய வள்ளுவ பெருமகனார் படம் இருக்கும். தூக்குடா, அதான்டா என் அடையாளம். தமிழனின் பெருமையை வள்ளுவ பெருமகனார் தான். தூக்கிறோம். அந்த கோயிலை வாசல்ல வச்சிருக்கான். ஆனால் உன்னுடைய அடையாளம் எது? கோயில் வைக்கணுமா? எந்த கோயிலை வைத்திருக்க வேண்டும்? எந்த கோயிலை வச்சிருக்கணும்? தன் நிழல் தரையில் விழாத உலகத்துல ஒரு கட்டடம் சொல்றா. உலகத்துல ஒரு கட்டடம் சொல்ற. உலகத்துல சொல்லு, எப்படிடா இந்த கல்லை சாரங்கட்டாமல் மேலே ஏற்றி கட்டினான் என்று உலகம் வியக்கிற, உலகத்தின் தலை சிறந்த வியப்பு, அதிசயம் எங்களுடைய அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் எங்கள் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில். அந்த கோயிலை நீ வைக்கிறனா எங்க வச்சிருக்கணும்? என் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில வாசல்ல வச்சிருக்கணும். வைக்கல. ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று உலகத்திற்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே நிரூபித்து காட்டிய பெருமகன் என்னுடைய மூதாதை கருகால் பெருவள சோழன் கட்டிய கல்லணை. என்ன பண்ணிருக்கணும்? இந்த வாசல்ல என்ன பண்ணிருக்கணும்? என்னுடைய பெருவுடையார் கோயிலை வச்சிருக்கணும். இல்லைன்னா என் கல்லணையை வச்சிருக்கணும். ரெண்டும் இல்லாம திருவில்லித்தூர் கோயில் வச்சிருக்கணும். வைக்க அவன் வச்சான், இவன் வாயை இழிச்சான். குட், சூப்பர். டேய், கொஞ்சம் நஞ்ச வேலை இல்லடா. ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம கடப்பாரம் மண்வெட்டி கோடாரியோடவே தெரியணும்டா. ஏன்னு கேளு, வந்த உடனே கடற்கரையை பூரா எடுத்து கடற்கரை ஆகணும்டா.
இப்பவே பல பேர் அழைச்சு அண்ணா அந்த கான்ட்ராக்டை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கண்ணா அப்படி